Hi everyone, welcome back to my channel. Do you think to speak as a native, you should speak very speed? நீங்கள் நேட்டிவ் போல் இங்கிலீஷ் பேசணும் என்று சொன்னால் ரொம்பவே ஸ்பீடாக பேசணும் அப்படி என்று நினைப்பவரா? நீங்கள் ஸ்பீடாக இங்கிலீஷ் பேசினா அது நேட்டிவ் பர்சன் போல் இருக்குமா என்று கேட்டால் நோ, தட் இஸ் நாட் ட்ரூ. ஒரு தாய்மொழி தமிழாக இருக்கக்கூடியவர் பேசுவதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சில பேர் ரொம்பவே ஸ்பீடாக பேசுவாங்க, சில பேர் இன்டர்மீடியட் ஸ்பீடில் பேசுவாங்க, இன்னும் சில பேர் ரொம்பவே ஸ்லோவாக பேசுவாங்க. அவர்களோட தாய்மொழி தமிழாக இருப்பவர்கள். இதே போல தான் இங்கிலீஷ்லையும் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்த பட்சத்திலையும் சில பேர் நேச்சுரலாக ஸ்பீடாக பேசக்கூடியவராக இருப்பாங்க, இன்னும் சில பேர் ஸ்லோவாக பேசக்கூடியவராக இருப்பாங்க. பட் இன்னும் சில பேர் ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடில் பேசுவாங்க. பட் நேட்டிவ் போல் நீங்கள் பேசணும்டா அவங்க 3 விதமான ஸ்பீடில் பேசுகிறவங்களுக்குமான பொதுவான இயல்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தேட்? அவர்கள் அனைவரும் பேசக்கூடிய மெத்தட் என்னென்னு கேட்டால் வேர்ட்ஸை லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. வேர்ட்ஸை தனித்தனியாக பிரித்து பேசாமல் லிங்க் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு கோர்வையாக பேசுகிறாங்க. அதனால தான் அவங்களோட லாங்குவேஜ் நேச்சுரலாக தோன்றுது. நாங்கள் பேசும்போது வேர்ட்ஸை தனித்தனியாக பிரித்து கிளாரிட்டி கொடுத்து பேசுகிறதால தான் எங்களோட இங்கிலீஷ் ஒரு நேட்டிவ் பர்சனோட இங்கிலீஷ் போல் தோன்றுவது இல்லை. ஸோ நேட்டிவ் பீப்புள் பேசும் பொழுது எந்தெந்த வேர்ட்ஸை லிங்க் பண்ணுறாங்க, எந்தெந்த வேர்ட்ஸை ரொம்ப கிளாரிட்டி கொடுத்து தெளிவாக பேசுகிறாங்க என்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதே போல் பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே காணக்கூடிய இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதை எப்படி நாங்கள் சொல்வோம்னு கேட்டால் ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் சம் காஃபி. ஸோ இது தான் நார்மலாக ஒருத்தர் சொல்கிற விதம், நேட்டிவ் இல்லாத ஒருத்தர். ஸோ இதே சென்டென்ஸை ஒரு நேட்டிவ் பர்சன் பேசினா கிட்டத்தட்ட இது போல் இருக்கும். சி, ஐட் லைக் டு ட்ரிங்க் சம் காஃபி. ஸோ இது ஓரளவு நேட்டிவ் பர்சனோட இங்கிலீஷ்க்கு க்ளோஸாக போகுது, பிகாஸ் வேர்ட்ஸ் லிங்க் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் லிங்க் பண்ணும்போது எந்தெந்த வேர்ட்ஸை லிங்க் பண்ணணும் என்று ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த வேர்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்வது ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் என்று சொல்லி. ஆர்டிகல்ஸ், ப்ரோனவுன்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ், ப்ரிபாசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் இவை எல்லாமே நாங்கள் ஒன்றோடொன்று இணைத்து பேசக்கூடிய வேர்ட்ஸ், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் பேசக்கூடிய வேர்ட்ஸ். அதே போல் கண்டென்ட் வேர்ட் என்பவை ரொம்பவே கிளாரிட்டி கொடுத்து தெளிவாக பேசப்பட வேண்டிய வேர்ட்ஸ். நவுன்ஸ், adverbs, adjectives, verbs, question words, negative auxiliary, negative words இவை எல்லாமே ரொம்ப கிளாரிட்டி கொடுத்து பேசப்பட வேண்டிய வேர்ட்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த சென்டென்ஸை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வுட், ஐ ப்ரோனவுன், வுட், மாடல் verb. ஸோ அதை நாங்கள் இணைக்கிறோம். ஐட். லைக் என்பது verb, அதை கிளாரிட்டி கொடுத்து பேசுகிறோம். லைக். டு ஆர்டிக்கல், தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேர்ட். ஐட் லைக் டு, ஐட் லைக் டு. ட்ரிங்க், that is a verb again. I'd like to drink. I'd like to drink. A cup of coffee. A article, cup, that is noun. Of, again, preposition. Coffee, that is a noun. ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ளே அடங்குது என்று நீங்கள் தெளிவாக அறிஞ்சிருந்தால் உங்களுக்கு அவற்றுள் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கொடுக்க வேண்டியதை தெளிவாக புரிஞ்சு பேசிக்கொள்ள முடியும். ஸோ இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு நேச்சுரலாகவே இதே பேட்டர்னில் பேசிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட இங்கிலீஷும் ஒரு நேட்டிவ் பர்சனோட இங்கிலீஷ் மாதிரியே தோற்றம் அளிக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். The forest was alive with the sounds of nature. Leaves rustled as a gentle breeze whispered through the towering trees.
their branches swaying like dancers in the wind. Sunlight filtered through the canopy, casting golden patches on the soft, moss covered ground. Birds chirped melodiously, their songs blending with the distant murmur of a bubbling stream. The air smelled of damp earth and wildflowers, a fresh and soothing scent that filled the lungs with every breath. It was peaceful, almost magical, as if time had slowed to let the nature tell its quiet, endless story.